ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நிறை வெளிப்படும் இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் பங்கு பெற்றக்கூடிய உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலும் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு புதுப்பிக்கும் ஆவியானவர். இதற்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ள வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். புதுப்பிக்கிற ஆவியானவர். இந்த உலகமானது ஒவ்வொரு நாளும் புதுமையை தேடி அலைகிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக விதமான புதிய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கப்படுகிறது. புதிய புதிய பொருட்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை மனிதர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த புதிய படைப்பு என்பது அது ஒரு புதிய பொருளை கண்டுபிடிக்கிறார்கள், இல்லை என்று சொன்னால் ஒரு புதிய காரியத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் உயிரற்று போன காரியங்களை புதுப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஒருவேளை மனிதர்களால் உயிரற்று போன காரியங்களை புதுப்பிப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆவியானவரோ அவர் புதுப்பிக்கிற உயிரற்று போன ஒரு காரியத்தை மீண்டும் ஜீவன் கொடுத்து அதை புதுப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். நாம் வேதத்திலே பார்க்கிறோம், மரித்து போன லாசருவுக்கு ஆண்டவர் புதியதொரு வாழ்வை கொடுத்தார். இதற்கு மேல் என்னால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை பெற முடியாது என்று சொல்லி 38 வருஷமாக அங்கே காத்து கொண்டிருந்த அந்த வியாதியுள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் புதிய ஒரு எதிர்காலத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் புதிய காரியங்களை புதுப்பிக்கிற ஆண்டவராக இருந்து அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த புதுப்பிக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். புதுப்பிக்கக்கூடிய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு முதலாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 7வது வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். முதலாவதாக இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இங்கே இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது புதுப்பிக்கிற ஆவியானவர் நம்மூலமாக செயல்படக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார். இங்கே இந்த எசேக்கியேல் புத்தகத்தின் பின்னணியை குறித்து பார்க்கும் பொழுது இந்த எசேக்கியேல் என்பதற்கு ஆண்டவர் ஆற்றலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பொருள்படுகிறது. இந்த எசேக்கியேல் ஆசாரியராகவும் அதே போல தீர்க்கதரிசியாகவும் அவர் வாழ்ந்து வந்தார். ஆகவே தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் அதிகமாக பரிசுத்தத்தை குறித்தும் ஆலயத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் ஜனங்களுக்கு அவர் எடுத்துரைத்தவராக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கேயும் கூட ஆண்டவருடைய வல்லமையை குறித்து அவர் கூறக்கூடிய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் அவரை ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற்கு அவருடைய ஆவியிலே அவர் அழைத்து கொண்டு செல்கிறார். அங்கே சுற்றிலும் பார்க்கும் பொழுது திரளான எலும்புகள் இருக்கிறது. அப்பொழுது ஆவியானவர் அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். 3வது வசனத்திலே பார்க்கிறோம், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று சொல்லி. ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவை எல்லாம் காய்ந்து உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறது. ஆண்டவர் அவரிடத்திலே கேள்வி கேட்கிறார். அதற்கு எசேக்கியேல் கூறுகிறார், ஆண்டவரே, அதை நீரே அறிவீர் என்று சொல்லி கூறுகிறார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்படி பேசு, உலர்ந்த எலும்புகளை பார்த்து இந்த வார்த்தைகளை கூறு என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். எசேக்கியேல் அந்த இடத்திலே ஆண்டவரை நோக்கி எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஆண்டவரே, அவை அனைத்தும் உயிரற்ற காய்ந்து போன எலும்புகளாக இருக்கிறதே என்று சொல்லி எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ஆண்டவர் கூறியிருக்கிறார் என்று சொல்லி அப்படியே கீழ்ப்படிந்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சூழ்நிலைகள் இந்த உலர்ந்து போன எலும்புகளைப் போல காணப்படலாம், உயிரற்று போன காரியமாக காணப்படலாம். இதற்கு மேல் இந்த காரியம் உயிரடையாது, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே வராது என்ற ஒரு உயிரற்று போன ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே
நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உயிரற்று போன காரியங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கீழ்ப்படிந்தது நிமித்தமாக நாம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம், அந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைந்தது. இந்த எலும்புகள் எதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது என்று சொல்லி அங்கே 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலர்ந்து போன எலும்புகள் அனைத்தும் இஸ்ரவேலர்கள். அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக மாறி போனார்கள். நாங்கள் அறுப்புண்டு போவோம் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக மாறினார்கள். அவர்களுக்கு நீ இந்த காரியத்தை காண்பி என்று சொல்லி அங்கே ஆண்டவர் கூறுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்பிக்கையற்றவர்களாக மாறி இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் இதற்கு மேல் எப்படி நடக்கும் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயிரற்று போன எல்லா காரியங்களையும் அவர் புதுப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வேதத்தை தியானிக்கிறோம், அதன் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகளை வெறும் கேட்கிறவர்களாக கடந்து சென்று விடாமல் அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயிரற்று போன எல்லா காரியங்களையும் அவர் புதுப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். சில நேரங்களிலே சூழ்நிலைகள் நம்மை ஆண்டவருக்கு கீழ்ப்படிய விடாமல் தடுக்கலாம். நயகரா நீர்வீழ்ச்சி என்பது முதலாவதாக ஒரு சமவெளியான ஒரு ஆறாக தான் அது தொடங்கி பின்பதாக ஒரு நீர்வீழ்ச்சியாக மாறுகிறது. அந்த நயகரா நீர்வீழ்ச்சியிலே ஒரு பிணம் ஒன்று மிதந்து கொண்டு வந்ததாம். அப்பொழுது அந்த சமயத்திலே வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு கழுகானது அந்த பிணத்தை பார்த்தது. உடனே அந்த கழுகுக்கு மிகவும் அதிக சந்தோஷம். இந்த நாளிலே எனக்கு மிகுதியான ஒரு உணவு கிடைத்து விட்டது, எனக்கு அளவுக்கு அதிகமான ஒரு உணவு கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த கழுகுக்கு மிகவும் அதிக சந்தோஷமாக இருந்ததாம். உடனே அந்த பிணத்தின் மீது இறங்கி அதை கொத்தி தின்ன ஆரம்பித்ததாம். அது மிகவும் அந்த பிணம் அந்த தண்ணீரில் அடித்து கொண்டு வரக்கூடிய தண்ணீரில் அந்த பிணம் மிதந்து கொண்டே வரும் பொழுது இந்த கழுகானது அந்த பிணத்தை மிகவும் அதிகமான ஒரு சக்தியை கொடுத்து அதை பிடித்து கொண்டதாம், உறுதியாக பிடித்து கொண்டதாம். அந்த பிணம் மிதந்து கொண்டே வந்தது. இறுதியாக நீர்வீழ்ச்சிக்கு அருகிலே வரும் பொழுது அங்கே இருந்த மனிதர்கள் அனைவரும் கூச்சலிட்டார்களாம். ஏனென்று சொன்னால் அப்படியாவது கூச்சலிட்ட இந்த அவர்கள் இடக்கூடிய கூச்சலின் மூலமாகவாது இந்த கழுகானது பறந்து போய்விடும் என்று சொல்லி அநேகர் கூச்சலிடுகிறார்கள். அது எல்லாவற்றையும் அந்த கழுகு அசட்டை பண்ணவே இல்லை. அந்த பிணமானது நீர்வீழ்ச்சியின் முடிவிற்கு வந்து கீழே விழக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்பொழுதுதான் அந்த கழுகு உணர்ந்து கொள்கிறது, இந்த பிணமானது கீழே விழப்போகிறது, நாமும் அதோடு சேர்ந்து விழப்போகிறோம் என்று சொல்லி அது எழுவதற்கு முயற்சி செய்கிறது. ஆனால் அது உறுதியாக அந்த பிணத்தை பிடித்து கொண்டது நிமித்தமாக அதனால் எழுந்து கொள்ள முடியவில்லை. அந்த பிணத்தோடு சேர்ந்து அந்த கழுகும் கீழே விழுந்து விடுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராக இருக்கிறார். சில நேரங்களிலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத காரியங்களை செய்யும் பொழுது எப்படி அந்த கழுகை அங்கே இருந்த மனிதர்கள் கூச்சலிட்டு அதை கத்தி பார்த்தார்களோ அதே போல ஆண்டவரும் கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே கண்டித்து உணர்த்துகிறார். இந்த காரியம் எனக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி நம்முடைய வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆனால் சில வேளைகளில் நாம் அதை உதாசீனப்படுத்திவிட்டு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய காரியங்களை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்களுக்கு விருப்பமானதையும் நம்முடைய மனதிற்கு விருப்பமான காரியங்களையும் நாம் தேடி ஓடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு நமக்கு விருப்பமான காரியங்களை தேடி ஓடுகிறோம். அதன் விளைவு எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த கழுகை பார்த்து நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கழுகும் கூட அது முழுவதுமாக அதனுடைய சிந்தனை அதனுடைய கண்களுக்கு முன்பதாக இருந்த அந்த இறை மாத்திரம்தான். அங்கே எழுப்பப்பட்ட அந்த கூச்சலையும் கேட்கவில்லை. அது எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் அந்த கழுகு உணர்ந்து கொள்ளவில்லை. சில வேளையிலே நாமும் கூட ஆண்டவர் நம்மோடு மீண்டும் மீண்டுமாக அவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் நம்மோடு ஆண்டவர் கண்டித்து உணர்த்தலாம். இல்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவரோடு ஜெபித்து தியானம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கண்டித்து உணர்த்தலாம். ஆனால் அந்த கண்டிப்புகளுக்கு
நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, புதுப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே செயல்படுவதற்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இரண்டாவதாக, புதுப்பிக்கிற ஆவியானவர் நம்மிலே செயல்படுவதற்கு ஆண்டவரிடத்திலே ஒரு மனத்தை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இங்கே சீஷர்களை குறித்து பார்க்கிறோம். 12 சீஷர்கள் இருக்கிறார்கள். 12 சீஷர்களும் 12 கருத்துக்களை உடையவர்கள். 12 சீஷர்களும் 12 தனித்தன்மைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். இங்கே தோமாவை குறித்து பார்க்கிறோம். எதற்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கிற ஒரு நபராக, சந்தேகப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் உணர்ச்சி வயப்பட்டவராக இருக்கிறார். பிலிப்புவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் தயக்கமுள்ளவராக இருக்கிறார். அநேக வேளைகளிலே இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கூறக்கூடிய செய்திகள் புரியவில்லை. ஆண்டவர் மக்களோடு என்னவெல்லாம் பேசுகிறாரோ அதையெல்லாம் இவர்களே தாமதமாக புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இவர்களுக்காக மீண்டும் திருப்பி கூறுகிறார். அவ்வளவு குறைகள் உள்ள மனிதர்கள் தான். ஒருவேளை நாம் நினைக்கலாம், அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், நாம் இந்த காலத்திற்கு போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அவர்களும், அந்த 12 சீஷர்களும் கூட குறைவுள்ள ஒரு மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக கீழ்ப்படிந்து ஒருமனப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி. அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எருசலேமிலே கீழ்ப்படிந்து ஒருமனப்பட்டிருந்தார்கள். அது நிமித்தமாக நாம் அந்த பகுதியிலே பின்னாலே பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் அங்கே செயல்பட்டதை குறித்து பார்க்கிறோம். ஒருவேளை அங்கே மற்றவர்கள் பார்த்து அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள், இவர்கள் எல்லாம் இங்கே உள்ள ஜனங்கள் தானே, இவர்கள் எப்படி நம்முடைய ஜனன பாஷையை பேசுகிறார்கள் என்று சொல்லி அங்கே கூறுகிறார்கள். ஆண்டவர் அங்கே ஒரு புதுமையான ஒரு காரியத்தை நிகழ்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய குடும்பத்திலே நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையிலே நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வருகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் ஒரு மனமாக மாறும் பொழுது ஆண்டவர், புதுப்பிக்கிற ஆவியானவர் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உயிரற்று போனதாக காணப்படுகிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். இதற்கு உதாரணமாக 2 குடும்பங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு மனத்திற்கு உதாரணமாக முதலாவதாக ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே ஆபிரகாமின் குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அங்கே ஆபிரகாம் மட்டுமல்ல, ஆபிரகாம் குடும்பமாக ஒருமனமாக அங்கே கீழ்ப்படுகிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு. இங்கே ஆண்டவர் பேசினது ஆபிரகாமோடு தான். ஆனால் அங்கே அவருடைய மனைவியும் இருக்கிறார். ஒருவேளை நிச்சயமாக அவருடைய மனைவி கேட்டிருக்கலாம், ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல்லுகிறீரே, ஆண்டவர் உமக்கு தரிசனம் ஆனாரா, ஆண்டவரை நீர் உம்முடைய கண்களால் பார்த்தீரா என்று சொல்லி அநேக கேள்விகளை நிச்சயமாக கேட்டிருக்கலாம். ஆனாலும் அதற்கு மத்தியிலும் ஆபிரகாமுடைய குடும்பம் ஒரு மனமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி குடும்பமாக அவர்கள் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார், திரளாக பெருக பண்ணினார். அதே போல இன்னொரு குடும்பத்தை பார்க்கிறோம், லோத்துவின் குடும்பம். லோத்துவின் குடும்பமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் அந்த நகரத்தை விட்டு, சோதம் குமராவை விட்டு புறப்பட்டு போங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் குடும்பமாக தான் கீழ்ப்படிந்தார்கள். குடும்பமாக ஒரு மனதோடு யாவரும் சேர்ந்து 4 பேருமாக ஒரு மனமாக கீழ்ப்படிந்து கடந்து செல்கையிலே திடீரென அவர்களுடைய குடும்பத்திற்குள் இருந்த அந்த ஒரு மனமானது அது மாறி போனது. திடீரென லோத்துவின் மனைவி மட்டும் அவர்கள் ஒரு மனமாக கீழ்ப்படிந்து கடந்து செல்லும் பொழுது லோத்துவின் மனைவி மட்டும் பின்னிட்டு திரும்பினாள். அது நிமித்தமாக பார்க்கிறோம், அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே லோத்துவின் குடும்பத்திலே பின்னாளிலே மோவாபியர்களும் அமலேக்கியர்களும் தோன்றினார்கள் என்று சொல்லி, இங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒருமனமாக இருந்த அந்த குடும்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி எழும்பியது. இஸ்ரவேல் என்ன சொல்லக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி எழும்பியது. ஆனால் ஆண்டவருக்கு
கீழ்ப்படிந்து ஒருமனம் காணப்படாத லோத்துவின் குடும்பமோ அங்கே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு எதிரியாக வாழக்கூடிய அமலேக்கியர்களாகவும் மோவாபியர்களாகவும் மாறி போனார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒருமனப்படும் பொழுது, குடும்பமாக திருச்சபையாக ஒருமனப்படும் பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எந்தெந்த காரியங்களிலே உயிரற்று போய் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். இங்கேயும் கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு புதுமையை செய்தார். அவருடைய கற்பம் செத்து போய் இருந்தது, ஆண்டவர் அதை புதுப்பித்தார். உயிரற்று போன அந்த கற்பத்திற்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். ஒருவேளை நாமும் கூட ஆபிரகாமின் குடும்பத்தை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனம் உள்ளவர்களாய் வாழும் பொழுது, ஒருவேளை நம்முடைய சரீரத்திலே சில காரியங்கள் செத்து போய் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலே சில காரியங்கள் செத்ததை போல உயிரற்று போனதை போல இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பதாக ஒரு மனம் உள்ளவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இரண்டாவதாக பார்க்கிறோம், நாம் ஒரு மனம் உள்ளவர்களாக வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதி மற்றும் 5வது வசனத்திலே, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். மூன்றாவதாக, புதுப்பிக்கிற ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நாம் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காத்திருப்பு என்பது அநேக நேரங்களிலே நாம் உலக பிரகாரமான காரியங்களிலே காத்திருப்பதற்கு ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. ஒருவேளை ஒரு ட்ரெயினிலே போகிறோம் என்று சொன்னால் அதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பதாக சென்று விடுகிறோம். ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் காத்திருப்பதற்கு தயங்குவதில்லை, சோர்ந்து போவதில்லை. ஆனால் அதே சமயம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே சோர்வுகள் வருகிறது. அதற்கு அநேக காரணங்களை காட்டி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருத்தலை நாம் தவிர்த்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே பார்க்கிறோம், சீஷர்கள் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள், கீழ்ப்படிந்திருந்தார்கள், அவர்கள் ஆண்டவருக்கு காத்திருந்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் புதிய பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது, ஒரு மனதோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் புதுப்பிக்கிற ஆவியானவர் நம் மூலமாக அவர் செயல்பட வல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது சில நேரங்களில் நம்முடைய சுய சிற்றின்படி நாம் சில காரியங்களை செய்து விடுகிறோம். இதற்கு உதாரணமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டை குறித்து பார்க்கிறோம். அங்கேயும் கூட ஒரு குறைவு ஏற்படுகிறது, திராட்சரச குறைவு ஏற்படுகிறது. உடனடியாக அங்கே இயேசுவினுடைய தாயார் இயேசுவினிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள். உடனே ஆண்டவர் அங்கே கூறக்கூடிய ஒரு காரியம், என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி காத்திருக்க கூறுகிறார். அநேக நேரங்களில் நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை காத்திருக்க கூறுவதை நாம் கேளாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என் வேலை இன்னும் வரவில்லை, நீ காத்திரு என்று சொல்லி நம்மிடத்தில் அநேக நேரம் அவருடைய வசனத்தின் மூலமாக பேசுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த வார்த்தையை மாத்திரம் விட்டுவிட்டு, ஆண்டவரே எனக்கு செய்ய வேண்டும், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவரிடத்திலிருந்து பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை, ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மறந்து போனார் என்று சொல்லி நாம் புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவர் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். இங்கேயும் பார்க்கிறோம், அங்கே அவருடைய வேலை வந்த பொழுது அங்கே குறைந்து போன திராட்சரசம் மீண்டுமாக புதிய திராட்சரசம் அங்கே வந்தது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் குறைவுபட்டதாக தோன்றுகிறதோ, உயிரற்று போனதாக தோன்றுகிறதோ, அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் புதுப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஒரு கிராமத்திலே ஒரு மகனும் ஒரு குடும்பம் ஒன்று இருந்ததாம். அந்த குடும்பத்திலே தகப்பனார், தாயார் மற்றும் அவர்களுக்கு ஒரு மகன். அந்த தகப்பனார் தன்னுடைய வேலை நிமித்தமாக
தொலைதூர ஒரு பட்டணத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அவர் எப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய மகனுக்கு பிடித்த எல்லா காரியங்களையும் வாங்கி கொடுப்பாராம். அவருடைய மகன் ஒரு வாலிப வயதிற்குள்ளாக வந்தான். அவன் ஊரெங்கும் சுற்றி திரியும் பொழுது ஒரு நாள் ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குதிரையை பார்த்தான். உடனே அவனுக்குள்ளாக ஒரு ஆசை வந்தது, நமக்கும் இப்படி ஒரு குதிரை இருந்தால் நாம் இந்த ஊர் முழுவதும் சுற்றி வரலாமே, நாம் எங்கு வேண்டுமானாலும் அந்த குதிரையின் மூலமாக செல்லலாமே என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு ஆசை வருகிறது. உடனே அடுத்த முறை அவனுடைய தந்தை வரும் பொழுது தன்னுடைய தந்தையினிடத்திலே, அப்பா எனக்கு ஒரு குதிரை வேண்டும் என்று சொல்லி அவனுடைய தந்தையினிடத்திலே கூறினானாம். உடனே சரி மகனே, நான் உனக்கு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அந்த தந்தை கூறினாராம். அவர் மீண்டுமாக தன்னுடைய பணி நிமித்தமாக பணியிடத்திற்கு அவர் கடந்து சென்றார். சில மாதங்கள் ஆனது. அவருடைய வீட்டிற்கு முன்பதாக புதியதாக ஒருவர் வந்து நின்று அழைக்கிறார். உடனே இந்த மகன் நினைத்து விட்டான், அப்பா தான் நமக்கு ஒரு குதிரையை வாங்கி அனுப்பி இருக்கிறார், நிச்சயமாக ஒரு புதிய குதிரை ஒன்று நமக்காக வெளியே காத்திருக்கிறது என்று சொல்லி மிகவும் ஆசையோடு அவன் வெளியே வந்தானாம். வெளியே வந்த உடனே அந்த நபர், நீ என்னோடு வர வேண்டும், 1 மாதம் என்னோடு தங்கி இருக்க வேண்டும், உன்னுடைய அப்பா தான் என்னை அனுப்பி வைத்தார் என்று சொல்லி கூறினாராம். உடனே அந்த நபரோடு இவன் செல்கிறான். அந்த நபர் ஒரு இடத்திற்கு செல்கிறார். அங்கே குதிரைகள் இருக்கிறது. ஆனால் அந்த குதிரையிலே அந்த வெளிநபர் மட்டும் அந்த குதிரையில ஏறிக்கொண்டு, நீ என்னை பின்தொடர்ந்து ஓடி வா என்று சொல்லி கூறினாராம். சில கிலோமீட்டர்கள் அந்த நபர் குதிரையில ஏறி சுற்றி வந்தாராம். ஆனால் இந்த மகனோ ஏன் இவர் இப்படி செய்கிறார் என்று சொல்லி குழம்பிக் கொண்டு தவித்து கொண்டு அவன் அந்த அந்த மைதானத்தை சுற்றி வந்தானாம். 1 மாதம் இப்படியாக தொடர்ச்சியாக பயிற்சி நடைபெற்றது. அவனுக்குள்ளாக இருந்த ஆசை ஒரு 20% குறைந்து போனது. அப்பாவிடத்திலே குதிரை கேட்டோம், ஆனால் இப்படி செய்கிறாரே என்று சொல்லி அவனுடைய ஆசை குறைந்து போனது. மீண்டுமாக சில நாட்கள் கழித்து இன்னொரு நபர் அவனுடைய வீட்டிற்கு முன்பதாக குதிரையோடு வந்து நின்று அழைக்கிறார். அதை பார்த்த உடனே மீண்டுமாக அவனுக்குள்ளாக அந்த குறைந்து போன ஆசை முழு மனதோடு அவன் நிச்சயமாக அப்பா நமக்கு பரிசளித்து விட்டார் என்று சொல்லி மிக ஆசையோடு வெளியே வருகிறான். உடனே அந்த நபரும் கூறுகிறார், நீ என்னோடு 1 மாதம் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இவனை ஒரு காட்டிற்குள்ளாக அழைத்து சென்றாராம். காட்டிற்குள்ளாக அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான மூலிகைகளை பற்றியும் இவனுக்கு சொல்லி கொடுத்தாராம். ஒரு காயம் பட்டால் நீ என்ன செய்ய வேண்டும், தசை பிடிப்பிற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் அந்த நபர் கிட்டத்தட்ட 1 மாதம் இவனுக்கு சொல்லி கொடுத்தாராம். நான் ஆசையோடு எனக்கு குதிரையை கொடுப்பார்கள் என்று சொல்லி வந்தேன், ஆனால் இங்கே என்ன என்று சொன்னால் இவர் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டு வெறுங்கையாக என்னை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி அந்த மகனுக்கு அவனுடைய ஆசை முற்றிலுமாக குறைந்து போனதாம். சில நாட்கள் ஆனது. வெளியிலே யாரோ ஒருவர் கூப்பிடுவதை போல தோன்றியது. இவனுக்குள்ளாக இருந்த ஆர்வமும் போனது, அந்த ஆசையும் போனது. அவன் வேண்டா வெறுப்போடு அவனுடைய வீட்டின் வாசலிலே வந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு குதிரையோடு அவனுடைய தகப்பனார் நின்று கொண்டிருந்தாராம். உடனே, அப்பா இந்த குதிரையை நீங்கள் முதலாவதாக எனக்கு வாங்கி கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அந்த மகன் கேட்டானாம். உடனே அவனுடைய தகப்பனார் சொன்னாராம், இந்த குதிரையை வாங்கி கொடுப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல, ஆனால் இந்த குதிரையை ஒருவேளை நீ இந்த குதிரையிலே செல்லும் பொழுது கீழே விழுந்து விட்டாய், குதிரை உன்னை தாண்டி மிகவும் வேகமாக ஓடுகிறது என்று சொன்னால் நீ அந்த குதிரையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக முதல் நபரை அனுப்பி உன்னை பழக்குவித்தேன். நீ வேகமாக குதிரையை போல வேகமாக ஓடி அந்த குதிரையை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை பழக்குவித்தேன். 2வது நபரை அனுப்பி ஒருவேளை நீ குதிரையிலே சவாரி செய்யும் பொழுது கீழே விழுந்து உனக்கு காயங்கள் ஏற்பட்டால் நீயாகவே உன்னை குணமாக்கி கொள்ள என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உன்னை அந்த மருத்துவங்களுக்காக பழக்குவித்தேன். இப்பொழுது உனக்கு குதிரையை அளித்திருக்கிறேன். இனி உன்னை குறித்து எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஒருவேளை குதிரையிலிருந்து நீ கீழே விழுந்தாலும் நீயாகவே உனக்கு வைத்தியம் செய்து கொள்ளுவாய், நீயாகவே அந்த குதிரையை பிடித்து திரும்ப மீண்டும் மீட்டு கொள்ளுவாய் என்று சொல்லி அந்த தகப்பனார் கூறினாராம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சில நேரங்களிலே காத்திருக்குதலை அனுபவிக்கக்கூடிய காத்திருத்தலை அனுமதிப்பது என்பது சில காரியங்களிலே நம்மை பழக்குவிக்கிறார். இங்கேயும் கூட சீஷர்களை ஆண்டவர் அவர்களை பழக்குவிப்பதற்காக அங்கே எருசலேமிலே காத்திருக்க வைக்கிறார். அந்த காத்திருத்தலின் விளைவாக அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அநேக தேசங்களுக்கு சென்று அவர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வல்லமையோடு பிரசங்கித்தார்கள். அது நிமித்தமாக அநேகர் புது ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அநேக ஜனங்கள் புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள்.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதை ஒருபோதும் சோர்வாக எண்ணாமல், காத்திருப்பதை ஒருபோதும் தாமதமாக எண்ணாமல், நாம் ஆண்டவரிடத்திலே வாஞ்சையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதுமையான காரியங்களை செய்து உயிரற்று போன எல்லா காரியங்களையும் அவர் புதுப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நாம் ஆண்டவருடைய கரத்திலே அடங்கி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே புதுப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பதாக கீழ்ப்படுகிறவர்களாக, ஒரு மனம் உள்ளவர்களாக, அது மட்டுமல்ல ஆண்டவருடைய காலத்திற்காக, அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறவர்களாக நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் உயிரற்று போனதாக காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் அவர் புதுப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஆமேன்.